தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஐநா வாசலில் கூடிய தமிழர்கள் நீதி கேட்டு போராட்டம் எனும் தலைப்பில்தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். இன்றைய தினம் மாலை தமிழின அழிப்பிற்காக நீதி கேட்டு ஐநா முன்றலின் வாசலில் போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர். இது கவன ஈர்ப்பு போராட்டம். இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் என்பது தமிழின அழிப்பையும் அதற்கான நீதியையும் வேண்டி தமிழ் ஈழமே எங்களுக்கான தீர்ப்பு என்பதை வலியுறுத்தி அதற்கான பதாகைகளை தாங்கியவாறு மக்கள் அனைவரும், இளைஞர்கள் குறிப்பாக பல இளைஞர்கள் ஒன்று கூடி உரிமை முழக்கங்கள் எழுப்பப்பட்டிருந்தது. இதன் முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்பட்டது, எந்த ஜெனரேஷன் பீப்புளுக்கு இந்த விஷயங்கள் தெரியாது நினைத்தார்களோ அந்த இளைஞர்கள் முன்னின்று இந்த போராட்டத்தில் கோஷங்கள் எழுப்பியது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டது. புலம்பெயர் நாடுகளில் பிறந்து வளர்ந்தாலும் கூட தமது இனத்தின் இருப்புக்காக உரத்த குரல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக இருக்காங்க இந்த இளைஞர்கள். அவர்களது பங்கு அப்படிங்கிறது தான் இந்த கவன ஈர்ப்பு போராட்டமும் அதன் ஒன்று கூடுதல் மிகப்பெரிய நம்பிக்கை தருவதாக அங்கே இருக்கிற அனைவருமே கூறியிருந்தாங்க. 57வது ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடரை முன்னிட்டு இந்த போராட்டத்தை இந்த நேரத்தில் முன்னெடுத்தாதான் அதாவது இந்த சர்வதேச நாடுகள் அனைவருமே இந்த விஷயத்துக்கு நமக்கான தீர்வை தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்காங்க. அவர்கள் அங்கே என்ன விடயத்திற்காக போராட்டத்தை மேற்கொள்கிறார்களோ இது அங்கே ஐநா முன்றம் மட்டும் கிடையாது. இதுபோல் அனைத்து இடங்களிலும் தமிழர்களாக இருந்து தமிழ் உணர்வோடு வாழக்கூடிய அத்தனை பேருமே இதற்காக அவர்கள் குரல் எழுப்ப வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அந்த வகையில் தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா இன்னும் அதே மாதிரி அவர்கள் எழுப்பக்கூடிய கோஷமான அவர் லீடர் பிரபாகரன், அவர் நேஷன் தமிழீழம்ங்கிற அதே கோஷத்தை இந்த இடத்துல நான் பார்த்துருக்கேன்னா அது நாம் தமிழர் கட்சி மேடையில் தான். இங்கே பலரும் இன்னும் தமிழகத்துக்காக போராடிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு தமிழகத்தில் பேசுகிற யாருமே இப்போ பேசுவதே கிடையாது, நாம் தமிழர் கட்சியை தவிர. அனைவரும் இந்த செய்தியை முடிந்த அளவிற்கு சர்வதேச பிரச்சனையாக எப்போது மாற்றுகிறோமோ அப்பொழுது நமக்கான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுல மட்டும் நம்ம உறுதியாக இருப்போம்.